சோலே பட்டூரே நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க. வீட்டில் ஈஸியாக சிம்பிள் மெத்தடில், அதுவும் மைதா இல்லாமல் வீட் ஃப்ளவரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நைட்டு நான் சன்னாவை ஊற வச்சுட்டு இருந்தேன். இது ஜஸ்ட்டு குக்கரில் போட்டுட்டு 4 விசிலுக்கு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளேயும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வீட்டில் ஆசீர்வாத் ஆட்டா தான் எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. இதில் உப்பு தேவையான அளவு, நெக்ஸ்ட் இதில் ரவை 2 ஸ்பூனு, தயிர் 2 ஸ்பூனு, அண்டு கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போடுறதால பூரியோட கலரு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது இப்படி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். இது ஊறத்துக்குள்ளேயும் நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். ரெண்டுமே ஒன்றாவே ஆகிடுங்க, குயிக்காக ஆகிடும். இது மாவு ஊறத்துக்குள்ளேயும் நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி விசில் வரும். 4 விசில் வரத்துக்குள்ளேயும் நான் மாவு ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி அது ஊற வச்சிட்டேன். ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். நம்ம சோள மசாலா ரெடி பண்ணுற அளவுக்கு ஊறினா போதும். பாருங்கள், லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் மேலே தடவிட்டு ஒரு லிட்டர் தான் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கின்னு ஆயில் ஊற்றிடலாம். ஆயிலில் 2 பே லீஃப், ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சீரகம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு பொரிஞ்சு வந்தோம் இதில் வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு நெக்ஸ்ட்டு அது போட்டுட்டு லேசாக ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் சீரகத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி, இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷு அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த கசூரி மேத்தி. இது மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இது போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் 4 சைஸ் தக்காளி அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு டொமேட்டோ பியூரி மாதிரி பண்ணிவிட்டு இதை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், இருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த சன்னா மசாலாவில் இந்த கிரேவி எல்லாமே போயிட்டு அது கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நெக்ஸ்ட் நான் பூரி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, சன்னா பட்டரானால இது கொஞ்சம் பெருசு இல்லைங்களா, ஸோ அந்த அளவுக்கே கொஞ்சம் பெருசாகவே நான் செஞ்சுட்டேன். ஒருத்தர் ஒரு பூரி 2 பூரியிலே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸோ அந்த பூரி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டோம்னா நல்லா உப்பி வந்துச்சுங்க. ரிசல்ட் நல்லாவே வந்துச்சு. பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்தோம்னா பூரி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக ஒரு சீசனிங் சன்னா மசாலாவுக்கு பட்டர் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரில் 2 பச்சை மிளகா கீரி போட்டுட்டு இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்லைஸ் போட்டு சும்மா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணோம்னா லாஸ்ட்டாக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெஸ்டாரண்ட் ஐட்டம்ஸும் நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு மோட்டிவ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் நல்லா ஒரு பூஸ்டாக இருக்கும். பாருங்கள், அது டாப்பிங் போட்டாச்சு. இப்போ அதை மூடி வச்சுட்டு சர்விங் பண்ணிடலாம். பூரி பாருங்கள், அது செஞ்சு வச்சுட்டு பூரி அப்படியே தாங்க இருந்துச்சு. நல்லா உப்பி பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பசங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஆனியன் ஒரு லைம் எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.